சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. மகாராஜா திரைப்படம் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாலே யாரும் படைக்க முடியாத சாதனை. ஒரு புது திரைப்படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆகியிருக்காது. ஆனால் ஃபஸ்ட் டே நல்ல ரிப்போர்ட் கிடைச்சி அடுத்தடுத்த நாட்கள் நல்ல வசூல் கிடைக்கும், பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரு விஷயத்தை தான் மகாராஜா திரைப்படம் சீனாவில் பண்ணிட்டு இருக்கு. பல இந்திய திரைப்படங்களே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன திரைப்படங்களே தமிழ்நாட்டில் இந்த ஒரு சாதனைகளும் பண்ண முடியாமல் இருக்கு. ஆனால் சீனாவில் பண்ணிட்டு இருக்கு. மகாராஜா திரைப்படம் சீனாவில் 40,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆச்சு. ஒரு தமிழ் திரைப்படம் ஒரு நல்ல அவார்ட் வின் பண்ண திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படி சொல்லி 5% ஆஃப் மக்கள் படம் பார்க்க போனார்கள். 40,000 ஸ்க்ரீனில் 5% ஆஃப் ஸ்க்ரீன் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது நல்ல நம்பராக தான் பார்க்கப்பட்டது. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் இன்னுமே ஹவுஸ்ஃபுல் ஷோஸோட பர்சன்டேஜ் அதிகரித்து விட்டது. சொல்லப்போனால் இரண்டாவது நாட்கள் முடிவில் 6.2% ஆஃப் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் இருந்துச்சு. அதாவது டிக்கெட் சோல்ட் ஆகிடுச்சு. மூன்றாவது நாள் 6.8 கோடிக்கு மேலே 6.8% மேலே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது. நான்காவது நாள் 8% டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு தமிழ் திரைப்படம் 40,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதில் 8% ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆகியிருக்கு. இதெல்லாம் ஒரு ஹியூஜ் நம்பர். ஏன்னா இது வரைக்கும் $68 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பாகுபலி திரைப்படத்தோட ஒரு 8 கோடி தான், 8 மில்லியன் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேபி அந்த 8 மில்லியனும் இன்னும் அடுத்த 2 நாளில் கலெக்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே இந்த மகாராஜா திரைப்படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைந்திருக்கு.